வணக்கம். சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பெங்களூர்ல சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேடியத்துக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பஸ்ல வரும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய டீமுக்கு, சென்னை டீமுக்கு. ஸோ அப்படி வரவேற்பு கொடுத்த அந்த சூப்பர் ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு போகும்போது ஆர்சிபி ஃபேன்ஸு பயங்கரமா அரகண்டா நடந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு சீசன்லையுமே இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மோதினது கிடையாது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ், ஆர்சிபி டீம் குவாலிஃபை ஆனதுல நமக்கும் சந்தோஷம். ஸோ அவங்களும் ஒரு கப் அடிக்கணும். ஏன்னா விராட் கோலி ஃபேன்ஸ் தான் இங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. ஸோ சென்னை டீம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே முக்கால்வாசி ஆர்சிபி டீமுக்கு தான் அடுத்தது செகண்ட் லைன்ல இருக்கிறது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத் சொல்லலாம். அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய டீமை நம்மளை பார்த்து கலாய்க்கிறாங்களே, அதாவது ட்ரோல் பண்ணி நைட்டு ஃபுல்லா ட்ரங்கன் பண்ணிட்டு நிறைய சென்னை ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப்டர் வின்னிங்க்கு அப்புறம் நள்ளிரவு 2 மணி வரலையுமே பயங்கர அரகண்டா போச்சு. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க லாஸ்ட் இயர்ல தோனி தலைமையிலான ஒரு ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்னாக்க அந்த லாஸ்ட் ஐபிஎல்லோட முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு கௌரவ கப்போட சூப்பரா ரிட்டையர் ஆகிட்டு போயிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஏன் வந்தாருன்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய சூப்பர் ஃபேன்ஸ் தான். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஃபுட்பால் ஃபேமஸ்னா அங்க ரொனால்டோக்கும் மெஸ்ஸிக்கும் அதிக ஃபேன்ஸ்னா இங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு, ஸோ கோலிக்கும், சேவாக்கு, எம்எஸ் தோனிக்கு, யுவராஜுக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபேன் பேஸ்ன்னு தனியா இருக்கும். ஸோ இந்த சீசன் வரலையுமே பாத்தீங்கன்னாக்க தோனிக்கு அதிகமே சொல்லலாம். ஸோ அதுலயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நானும் ஒருத்துவேன். ஸோ தோனி ஃபேனா. ஸோ இப்படி விளையாடக்கூடிய தோனிக்கு இவ்வளோ உலகம் ஃபுல்லா ஃபேன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேடியத்திலையும் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியத்துல மேட்ச் நடக்கும்போது ஒவ்வொரு சேர்லையுமே ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீயா ஃபிளாக் கொடுத்து ஸோ ஒவ்வொரு சேர்லையுமே வச்சிருந்தாங்க. ஸோ வர ஃபேன்ஸ் எல்லாம் அதை வந்து டீமுக்கு சேர் ஆஃப் பண்ணணும், ஸோ அதை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஜெயிச்ச மேட்ச் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆர்சிபிக்கு சான்சஸ் இருந்துச்சு. அதாவது அவங்க கண்டிப்பா 18 ரன்னுக்குள்ள சிஎஸ்கேவா பீட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் அவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 79% பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான், 99% சென்னைக்கு மட்டும்தான் இதுல வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது குவாலிஃபை ஆவாங்க. ஸோ வின்னாலும், அதாவது தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸோ கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. 18 ரன், ஒரு ரன் அடிச்சு உள்ள போயிட்டா கூட தோத்தாலும் அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க சென்னை டீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாவில், சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா நேற்றுக்கு நடந்த வித்தியாசமே ஸோ மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோனி விளையாடும் போது என்டர்டைன்மெண்ட்டுக்காக, ஃபேன்ஸுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஸோ இன்டர்வியூ கொடுக்கும் போதே சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அடுத்த வருஷம் வந்து விளையாடணும், 2024 வந்து விளையாடணும்னா என்னுடைய பிசிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான். ஸோ இப்படி ஒரு ஃபேன் பேஸ், இப்படி ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு அன்பு நட்பை என்னால் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ பெட்டர் டு ரிட்டையர் ஃபார் பெஸ்ட் ஐபிஎல் ட்ராஃபி, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த ஃபேனை விட்டுட்டு என்னால போறதுக்கு மனசு இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் வின் பண்ணி அடுத்த 2வது நாளே போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீல் சர்ஜரி பண்ணிட்டு 2 days அப்சர்வேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரு. ஸோ 9 month கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸோட மறுபடியும் இந்த இயருக்கு எண்ட் ஆனாரு. ஸோ மோஸ்ட்லி ஒவ்வொரு 6th, 7th, 8th பிளேயரா கூட இந்த சீசன்ல வந்து இறங்கி விளையாடுறாரு. அதுவும் இந்த சீசன்ல ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரு 6, அந்த ஒரு 6 பாத்தீங்கன்னாக்க இந்த மேட்ச் ஃபுல்லா, அதாவது இந்த சீசன் ஃபுல்லா பேசப்படும் 110 மீட்டரு. ஸோ தோனி அதை பத்தி, அந்த 6 பத்தியுமே தினேஷ் கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 ஒரு மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த 6 அடிச்சதால்தான் எங்களுக்கு ஒரு புது பாலே கிடைச்சது. ஸோ அது ரொம்பவும் ஒரு ஸ்டேடியத்தை தாண்டி போற மாதிரியான ஒரு 6 இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் அவர்கள் அதை 6 பாராட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன் பேஸுக்காக என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய தோனி அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்டர் வின்னிங் மேட்ச் லாஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஆர்சிபி வின் பண்ணதுக்கு பிறகு அண்ட் சிஎஸ்கே லாஸ் ஆனதுக்கு பிறகு 2 டீமுமே மியூச்சுவலா ஸோ அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஸோ பிரிஞ்சு போவாங்க. ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஸோ வின் பண்ணவங்க லாஸ் பண்ணவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னாக்க தோனி அவர்கள்
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் லைன்ல வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அங்க இருக்க ஒரு சுச்சுவேஷன், ஸோ அந்த ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தால மறுபடியும் வந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு பிக்சர், ஸோ லாஸ்ட் ஃபைனல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4ம் ஒரு 6ம் அடிச்சு ஜடேஜா வின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ஜடேஜாவுக்கு அந்த 2 பால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அந்த 2 பால்ல 10 ரன் அடிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 6ஓ ஒரு 4 அடிச்சிருந்தா கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் அந்த 2 பாலுமே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மிஸ் பண்ணதால நம்ம ஃபீல் பண்றதை விட, ஸோ ஆர்சிபி டீம் குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. பட் நம்ம எப்பயுமே இந்த நடந்த ஐபிஎல் மேட்ச்ல எல்லாத்துலயுமே நம்ம 4th குவாலிஃபை ஆயிட்டு, ஸோ அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு போவோம். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னாக்க இந்த சீசன்ல 5th வந்துட்டு வெளியாயிருக்கோம். ஸோ கண்டிப்பா இது யாருமே எதிர்பார்க்கல. சிஎஸ்டி டீம் ஆஸ் ஏ ஃபேனா கண்டிப்பா இது குவாலிஃபை ஆகிட்டு அடுத்த மேட்ச்ல நம்ம சந்திப்போம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. மறுபடியும் சென்னையில ஒரு மேட்ச் நடக்கு. ஸோ அதுல கண்டிப்பா மோதுவாங்க, சென்னை டீம் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா அது நடக்க முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்தாலும் மைக்கேல் அசீமே ஸோ இதை பத்தி கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா தோனி அவர்கள் அவருடைய உடல் நலம் கருதி ஃபிட்னஸோட அடுத்த ஆண்டும் மறுபடியும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பத்திரனா அவர்களும் சொல்லியிருக்காங்க, உத்தப்பா சொல்லியிருக்காங்க டெஃபினெட்லி நாட் அந்த கொஸ்டின் மார்க்கை போட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இவர் இந்த சீசனோட ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது, அடுத்த சீசனோட மறுபடியும் வரணும். ஏன்னா அவர்கிட்ட ஐசிசி வேர்ல்ட் கப்ல T20லயுமே சரி, ஸோ அதுலயுமே கப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி, ஸோ அதுலயுமே வின் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஏ கேப்டனா இருந்து MS தோனி. இந்த ஐபிஎல் கப்லேயே கிட்டத்தட்ட 5 மேட்சிங் மேல ஃபைனல்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு கேப்டனா இருந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பண்ணிட்டு அழகா கப்போட கோப்பையோட அவரு ஹாப்பியா ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கலாம். பட் நேற்று நடந்த மேட்ச்ல லாஸ் பண்ணின அவருடைய ஃபேஸ் தான் கடைசியா ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்டா போயிடுச்சு எல்லாருடைய ஃபேனுக்குமே. ஸோ மஸ்ட் டிசர்விங் ஃபார் வின்னிங் ஃபார் ஆர்சிபி. பட் இன்னும் நம்ம விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னாலும், பட் நீட் டு சப்போர்ட் கண்டினியூஸ்லி நம்மளுடைய சிஎஸ்கே டீம். பட் நேற்று நடந்த கிரவுண்ட்ல நடந்த வின்னிங்க்கு அப்புறம் ஆர்சிபி வெளியே நடந்த நிறைய மோதல் பார்த்தீங்கன்னா நிறைய கசப்பான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து இந்த ஃபேன்ஸ் இதுவரையும் அந்த மாதிரி மோதல்கள் எப்பயுமே நடந்தது கிடையாது. நேற்று நடந்தது ரொம்ப கசப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கேல் அசி ஒரு விஷயம் விராட் கோலி பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு நோபால் வந்து வீசியிருப்பாங்க ஃபர்கசன். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்க விராட் கோலி வந்து ஆர்கியூ பண்ணாரு அம்பையர் கிட்ட. ஸோ அவர் கேப்டனாகவும் இல்லை, ஸோ அந்த டீம்ல பிளேயர் தான், ஸோ கேப்டனா வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் வந்து ஒரு கான்வர்சேஷனை கொண்டு இங்க வந்து அம்பையர்கிட்ட பேசுறது நல்லா இல்லை, கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஆட்டிடியூடால தான் ஃபேனுடைய கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்டிடியூடால தான் அவர் இன்னும் கப்பு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவோம். விராட் கோலி உலகம் ஃபுல்லா அதிக ஃபேன்ஸ். ஸோ எனக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய அக்ரெஷன், அவருடைய கவர் டிரைவ், ஷார்ட்ஸ், 6. ஸோ நேற்று நடந்த 46 ரன்ஸுமே ரொம்ப அமேசிங்கா சூப்பரா அக்ரெஷனோட எடுத்தாரு. ஸோ அவங்களுடைய வின்னிங்குமே சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா அவங்க ஃபைனல்ல வின் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் ட்ரங்கனோட எந்த ஒரு டீமோட அவங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வேண்டுதல் வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா டெஃபினெட்லி நாட் இந்த சீசனோட முடியக்கூடாது. தோனி அவருடைய ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பா ஒரு கம்பேக் அவர் கொடுக்கணும். ஸோ விராட் கோலி அவர்களுமே ஒரு ஐபிஎல் இந்த சீசன்ல சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, கண்டிப்பா நான் மேட்ச்ல ரிட்டையர் ஆன பிறகு கண்டிப்பா நான் மறுபடியும் ஒரு கமெண்டராவோ ஒரு மென்டராவோ அல்லது கோச்சாவோ நான் இந்த கிரிக்கெட்குள்ள நுழைய மாட்டேன். ஸோ என்னுடைய உலகம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து டைவெர்ட் ஆயிட்டு நான் வேற ஒரு உலகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி தோனியும் நினைச்சிட்டு சொல்லலாம் போகலாம். பட் ஆனா அவருடைய எமோஷன் வேற. கண்டிப்பா அவருடைய ரசிகர்களுக்காக அடுத்த ஆண்டும் மீண்டும் வந்து அவருடைய ஃபேனுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேண்டுதலா வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்க ஃபேன் பேஸ் தோனிக்கா இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் விராட் கோலி ஃபேனா இருந்தாக்க
லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி.